ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நபரா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான சேனல் தான் இது. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய சினிமா அப்டேட்ஸ் பார்க்குற ஃபேன்ஸுக்கும் சென்ட் ஆகும். அது போக யூடியூப் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்து விட்டுருங்க. எதுக்கு அதுன்னு தெரியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செஞ்சு விட்டு போங்க. ஆபத்துனா ஏதாவது ஒன்று காப்பாற்றும்ல. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். STR போராடி ஒரு படம் ரிலீஸ் பண்ண தர்கேஃப்ன்ட்டு அந்த படமும் ஊத்திக்கிட்டு போயிடுச்சு. கடைசியில் அடுத்து STR என்ன பண்ண போறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டான் பிக்சர்ஸ் கூட பார்க்கிங் படம் டைரக்டர் கூட ஒரு படம் பண்றதா கமிட் ஆகி பூஜை போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாங்க. ஐயோ, ரொம்ப பாவமா இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப பாவமா சார். எல்லாம் இவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு இருப்போங்க சார். கடைசியில் அந்த படம் ஒரு சில பிரச்சனைகளால் நின்று போச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க, போய் நியூஸ் சேனலில் பாருங்க. ஸோ இப்போ STRக்கு ஏன்டா அப்படி நடக்குது? STR தொடர இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே என்ற மாதிரி எல்லா பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது வெற்றிமாறன் இதோ நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி வெற்றிமாறன் வந்தாரு. அதோட ப்ரோமோ ஷூட்லாம் போச்சு. அவர் டபுள் ஆக்ஷன் நடிக்கிறாரு. அவர் வெயிட் குறைக்கிறாருன்னா நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா STR49 படம் டிராப் எந்த இஷ்யூஸ்னால நின்றுச்சுன்னு தெரியல. அந்த படம் டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இந்த நியூஸை சொல்றாங்க. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீண் பேச்சு பாபு, வீண் பேச்சு மணி. தெரியலனாலும் அந்த யூடியூப் சேனல் பேரை நான் சொல்ல போறது கிடையாது. அவங்க சொன்னோன்னே STR ஃபேன்ஸ் என் வாழ்க்கை தான் சரியில்லைன்னு சொல்லி என் தலைவன் வாழ்க்கையை பார்க்கலான்னு போனா என் தலைவன் வாழ்க்கை எனக்கு மேலேயே இருக்கு. பரவாயில்லடா, ஊசி எடுத்து ஏத்துறான், நீ கடப்பற எடுத்து நெஞ்சிலே இருக்கு கிண்டிடா சொல்லி நிறைய STR ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதே யூடியூப் சேனல்லே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. என்னன்னா STR49 படம் டிராப்லாம் ஆகல. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேன். அந்த படத்தோட செட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. அந்த படம் ஷூட்டிங் ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்களே சொல்றாங்க. அப்பாடா. இப்போ நான் என்ன சொல்லணும்னா, நீங்க அந்த நியூஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 2 நாள்ல அதோட உண்மை நியூஸ் தெரிஞ்சிருக்கும்ல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். எதுக்கு தேவையில்லாம ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி அதுல இருந்து ஒரு காசு பார்த்துட்டு கடைசியில இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி இதுல இருந்து ஒரு காசு பார்க்குறது? எதுக்கு இந்த எச்ச வேலை? இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச. அதான் என்னோட கேள்வி. உங்களுக்கும் அதே தாட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் இவரோட கூலி படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ரிசல்ட் வரவே இல்லை. அதுக்குள்ள எல்லா பேரும் லோகேஷ் கனகராஜ் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காங்க. கான்ஃபிடென்ட். நம்ம மக்கள் மட்டும் கிடையாது, செலிபிரிட்டிஸும் ப்ரொடியூசர்ஸும் லோகேஷ் கனகராஜ் டேட்டா வாங்கிடணும்னு சொல்லி அதிபதியா இருக்காங்க. அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. ஆனா லோகேஷ் கனகராஜோட டேட் ஆல்ரெடி கார்த்திகிட்டையும் அமீர் கார்த்திகிட்டையும் இருக்கு. இப்போ என்ன ஆக போகுதுன்னா 2 படத்தையும் முடிச்ச அப்புறம் மறுபடியும் லோகேஷ் கனகராஜ் ரஜினி கூட ஒரு படம் சேர்ந்து பண்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள் இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? பேச்சுவார்த்தை தான், இனிஷியல் ஸ்டேஜ் தான், ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் தான். அது மூவியா கமிட் ஆகலாம், இல்ல விக்ரம் 2க்கு அப்புறமா அந்த படம் கமிட் ஆகலாம். அது எப்படி வேணா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ரஜினி மறுபடியும் லோகேஷ் கூட ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காரு. பட் லோகேஷ் இன்ட்ரெஸ்டா தான் இருப்பாரு, பட் அவர் ஃப்ரீயா இருக்கணும்ல. ஸோ அதனால இந்த கமிட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 to 3 years கழிச்சு மறுபடியும் தலைவர் லோகேஷ் காம்போ நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி இந்த படத்துக்கான ஐப் எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாகல. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் ரிசல்ட்டை தெரிஞ்சு நம்ம பசங்களாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எல்லா பேரும் வேண்டிக்குங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பை.